டாக்டர் சுமந்த், நீங்க எப்படி பாக்குறீங்க? இது மாநில அரசுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கான ஒரு பின்னடைவான தீர்ப்பாக பார்க்க முடியுமா? முதல் தீர்ப்பில் சொல்லும் பொழுது சூப்பர் முதலமைச்சர் கிடையாது ஆளுநர், ஆளுநருக்கும் வரம்புகள் உண்டு, தீர்மானத்தின் மீதான மசோதா மீதான முடிவெடுப்பதற்கான கால நிர்ணயம் உண்டு. 10 மசோதாக்களை நீங்க கையெழுத்து போடுறீங்களா அல்லது நாங்க கையெழுத்து போடுறோம், நாங்க அதை நிறைவேற்றவான்னு சொல்ல உச்சநீதிமன்றம் இன்னைக்கு 3 விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று, மசோதாவை ஏற்றுக்கொள்ளுங்கள், மசோதாவை திருப்பி அனுப்புங்கள், அல்லது குடியரசுத் தலைவருக்கு நீங்க கொண்டு போங்க அப்படின்றது மாநில அரசுக்கான பின்னடைவான விஷயமா பார்க்க வேண்டியிருக்குதா? இது இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு மட்டுமல்ல, அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஒரு பின்னடைவு. இது ஒரு வருந்தத்தக்க தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அந்த 2 நபர்கள் அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க, ஒரு முற்போக்குத்தரமான தீர்ப்பு. ஐயா திரு தமிழ்மணி அவர்கள் அந்த காலத்துல அரசியல் சாசன சட்டத்தை எழுதினவங்க எல்லாம் நேர்மையானவங்க. அவங்க இந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி இதை ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசினுடைய முடிவுகளை நிறைவேற்றாமல் தடுப்பதற்காக இவர்கள் செயல்படுவார்கள் ஆளுநர்கள் என்று யாருமே அந்த காலத்துல யோசிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க தங்க சொத்தை கொடுத்துட்டு நாட்டுக்காக பாடுபட்டு அந்த காலகட்டம் அது இப்படி பண்ணுவாங்கன்னு அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா அந்த காலத்திலேயே உஷாராக இதற்கு ஒரு கெடு நிர்ணயித்திருப்பார்கள். அரசியல் சாசன சட்டத்திலேயே 90 நாள் இல்லை 5 மாதம் ஏதாவது ஒன்று எழுதி வச்சிருப்பாங்க. அது ஆன்டிசிபேட் ஆகல. ஆனால் அந்த லூப் ஹோல் அதை பயன்படுத்தி கொண்டு மாநில ஆளுநர்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆளுநர் அப்படிங்கிறவர் ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அல்ல. மாநில அரசு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அந்த அரசு ஒருவேளை அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக ஒரு மசோதாவை நிறைவேற்றினால் ஆளுநர் அதை நிராகரிக்கலாம். நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை அது நிறைவேற்றப்பட்டு வந்தால் அவர் ஒப்புதல் தான் அளிக்க வேண்டும். ஒப்புதல் அளித்து விட்டு அதை யார் வேண்டுமானாலும் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று இந்த மசோதா அரசியல் சாசன சட்டத்திற்கு முரணானது அப்படின்னு ஒரு வழக்கு தொடர்வதற்கு உரிமை இருக்கிறது. இது இன்று இந்த காலக்கெடுவே கிடையாது அப்படிங்கிறது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்தது. காலக்கெடு கிடையாது. 2 விஷயம் சொல்றாங்க இல்லையா? நீங்க காலக்கெடு எவ்வளவுக்கு முடியுமோ செஞ்சிருங்க, ஆனால் 3 விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும் ஆளுநர்கள். ஒன்று, அந்த மசோதா மீதான நடவடிக்கை ஒப்புதல் அளிக்கணும் அல்லது திருப்பி அனுப்பணும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். ஒன்று சொல்றாங்க. இன்னொரு புள்ளியில சொல்றாங்க, ஒரு மாநிலத்திற்குள் 2 அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது பேலன்ஸ் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். அது நியாயமா தானே உச்ச நீதிமன்றம் நடந்திருக்குது இந்த இடத்துல? இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸ்டேட்டஸ் கோ. ஸ்டேட்டஸ் கோவை அப்படியே நிலைநாட்டி இருக்கிறது உச்ச நீதிமன்றம். இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கிறதோ நாளை எல்லா மாநிலங்களிலும் ஆளுநர்கள், ஏற்கனவே இது தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க விஷயமே கிடையாதுங்க. சந்திரசேகர ராவ் ஆட்சி காலத்துல ஐயா தமிழ்மணி அவர்கள் சொன்னது போல சந்திரசேகர ராவுக்கு பிரச்சனை உண்டாக்குவதற்காக டாக்டர் தமிழிசை ஆளுநராக இருக்கும் போது பிரச்சனை வந்தது. பஞ்சாப்ல பன்வாரிலால் புரோஹித் பட்ஜெட் தாக்கல் பண்றதுக்கே கொடுக்கல. இல்ல, நான் கேட்கக்கூடிய கேள்வி, உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லி இருக்கு இல்லையா, ஒரு மாநிலத்திற்குள் 2 அதிகார மையங்கள் இருக்கக்கூடாது அப்படின்றது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முழு அதிகாரம் உண்டுன்றது தானே அது வெளிப்படையாகவே சொல்ல வருது. அது என்னங்க, அது ஏற்கனவே அரசியல் சாசன சட்டத்துல இருக்கிறது தானேங்க. அது புதுசா ஏதோ சொல்ற மாதிரி சொல்றீங்க. கான்ஸ்டிடியூஷன்ல டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம். கவர்னர் இஸ் ஒன்லி a constitutional head. He is a title head of the state. அதனால அவர் மாநில அரசினுடைய விருப்பத்துக்கு நேர்மாறாக அவர் செயல்பட முடியாது. ஒரு லிமிடெட் பவர் இருக்கு. மசோதா வருது, அதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் திருப்பி அனுப்பலாம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேங்க, உங்களுக்கு ஒரு காலக்கெடுவே இல்லை. அப்படி இப்ப நியாயமா என்ன நடக்கணும்? மத்திய அரசு எல்லா கட்சிகளோடும் பேசி, இன்னைக்கு நாங்க ஆட்சியில இருக்கோம், நாளைக்கு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா
இது பிரச்சனையாகத்தான் எல்லா அரசுகளுக்கும் இருக்கும். அரசியல் சாசன சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து நாங்கள் ஒரு 90 நாள் நாம் ஒரு 90 நாள் கெடுவை வைக்கலாம் அப்படின்னு ஒரு மசோதாவை கொண்டு வந்து 2/3 மெஜாரிட்டியில அதை பாஸ் பண்ணி அதை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்துக்கு அதற்கு மத்திய அரசு ஒத்துக்குமா டாக்டர் சுமந்த்? அதுக்கு மத்திய அரசு பாஜக அரசு ஒத்துக்குமா? ஏன்னா இதே ஆளுநர்கள் மசோதாக்கள் மீதான முடிவெடுப்பதற்கான கால நிர்ணயம் செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தை சபாநாயகர் அப்பாவு சபாநாயகருடைய மாநாட்டில் முன்வைக்கப்பட்ட பொழுது அந்த தீர்மானம் நிராகரிக்கப்பட்டுச்சு இல்லையா? அப்ப எப்படி நீங்க சொல்லக்கூடிய இந்த கருத்தை மத்திய அரசு ஏற்றுக்கும்? எந்த ஒரு மத்திய அரசு ஏத்துக்காது. பாஜக மத்திய அரசு இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் மத்திய அரசும் ஆளுநர்களை தவறாக ஆளுநர்கள் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தார்கள். அதுல மாற்று கருத்து இல்லை. எந்த அரசு டெல்லியில இருந்தாலும் அவர்கள் இதைத்தான் செய்வார்கள். என்ன ஒரு சிக்கல், இப்போ மாநில அரசுல ஆன ஸ்மாலர் ஸ்கேல், இப்போ சபாநாயகர் வந்து என்ன சொல்ல, தமிழ்நாடு சட்டப்பேரவையில பாக்கலையா, வானளாவிய அதிகாரங்கள் சபாநாயகரிடம் இருக்கிறது அப்படின்னு. எங்க அதிகாரம் இருக்கிறதோ அதை தக்க வைத்துக் கொள்ளதான் முயற்சி செய்வார்கள். முக்கியமா ஒரு பாயிண்ட், இது ஒரு பிற்போக்கு ஜட்ஜ்மெண்ட், இட்ஸ் a retrograde judgment. இல்ல இதை எப்படி பிற்போக்குன்னு சொல்றீங்க? இல்ல சுமந்த், இது எப்படி பிற்போக்கா மாறும்? அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையில் தானே உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை வழங்குது. எப்படி அப்போ பிற்போக்கு தீர்ப்புன்னா அரசியலமைப்பு சட்டத்தை தானே நம்ம கொஸ்டின் பண்ணணும். அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநர்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதற்கான கால வரையறையே இல்லையே. சரி, நீங்க அரசியல் சாசன சட்டத்தை சுதந்திரத்துக்கு பிறகு எத்தனை வாட்டி திருத்திருக்கோம்? லிஸ்ட் எடுத்து போடுங்க. எவ்வளவு முறை அரசியல் சாசன ஏன் திருத்துறீங்க? அப்போ முதல்ல இருந்த அரசியல் சாசன சட்டம் வந்து ரொம்ப மோசமா? இல்லை, காலப்போக்கிற்கு ஏற்றாற்போல் நாம் அவ்வப்போது பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்கொள்வதற்கு மாற்றங்கள் அவசியம். இதன் காரணமாகத்தான் இந்த அரசியல் சாசன சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அப்ப வந்து அந்த மேட்டர்ஸ்ல எல்லாம் அவங்க எழுதிட்டு போனதெல்லாம் முட்டாள்தனம் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் கால சூழ்நிலைக்கு அது சரியாக இருந்தது. இதுவும் இன்றைய கால சூழலுக்கு இது சரியான ஒரு அணுகுமுறை அல்ல. ஆளுநர்கள் தொடர்ந்து ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய நடவடிக்கைகளை முடக்குவதற்கு இது தொடர்ந்து வழிவகுக்கும். அப்போ உச்சநீதிமன்றம் அதை புரிஞ்சிக்காம இல்லையா? உச்சநீதிமன்றம் முதலில் தீர்ப்பளிக்கப்படும் பொழுது சூப்பர் முதலமைச்சர்கள் கிடையாது ஆளுநர்கள்னு சொல்றாங்க. நீங்க இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கிறீங்களா, நாங்க ஒப்புதல் அளிக்கவான்னு 2 வழக்குகள்ல சொல்றாங்க. ஒன்று பல்கலைக்கழகங்கள் மீதான மசோதா அந்த 10 விஷயத்துல சொல்றாங்க, இன்னொன்று சாந்தன் முருகன் பேரழிவாளனுடைய விடுதலை விவகாரம் தொடர்பான மசோதா. அப்போ மத்திய அரசுக்கு ஆதரவாக மத்திய அரசு பாஜக அரசு மாநிலங்களை முடக்குவதற்கான விஷயத்தை மறைமுகமாக உச்சநீதிமன்றம் வழிவகுக்குதா? அந்த 2 நபர் அமர்வு வந்து சொன்ன ஒரு விஷயம் சரி. ஏனென்றால் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு ஒரு காலக்கெடு இல்லை அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்கள் there is a letter of the constitution and there is a spirit of the constitution. நீங்க வந்து சட்டத்துல இருக்கிற அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் யார் அதை எழுதினாங்களோ, அந்த சட்டத்தை யார் நிறைவேற்றினார்களோ அவர்களுடைய எண்ணம் இதுவாக ஒரு நாளும் இருந்திருக்காது. அவர்களுடைய எண்ணம் ஆளுநர்கள் நேர்மையாக நடந்து கொள்வார்கள், ஆளுநர்கள் அரசியல் சாசன சட்டத்தினுடைய முழு ஸ்பிரிட்டையும் ஏற்றுக்கொண்டு நடந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் தான் இது இயற்றப்பட்டிருக்கிற ஒரு சட்டம். இன்னைக்கு யார் ஆட்சியில டெல்லியில இருந்தாலும் ஆளுநர்களை வச்சு அந்த மாநில அரசை முடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று நிலவுகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி காலத்திலும் இருக்குது இல்லையா? காங்கிரஸ் கட்சியில் இருந்து பாஜக வரை எல்லாருடைய ஆளுநர்களும் நேரடியாக அரசியலில் இருந்து ஓய்வு பெற்றவங்க தான் ஆளுநர்களா வராங்க. அப்ப பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது இருக்குதானே செய்யும் சுமந்த்? எத்தனை 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 மாநில அரசுகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டன காங்கிரஸ் ஆட்சி காலத்துல? ஆர்டிகல் 356 வச்சு எத்தனை அரசாங்கங்கள் ஆர்பிட்ரரியா ஆளுநர்கள் ஒரு ரிப்போர்ட் அனுப்புவாங்க டெல்லிக்கு, லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்றது, இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கவர்மெண்ட். எத்தனை துஷ்பிரயோகங்கள் இந்தியாவில் நடந்திருக்கின்றன. அதேதான் இப்ப பாஜக செய்யறாங்க. எந்த அரசு நாளைக்கு ஒரு ஆட்சி மாற்றம் டெல்லியில் ஏற்பட்டாலும் இது மாறாது.
ஏன்னா அவர்களுக்கு இதை நேர்மையாக நடத்தினால் அந்த கண்ட்ரோல் ஓவர் தி ஸ்டேட் கவர்மெண்ட் டெல்லிக்கு போய்விடும். அது யாருமே விரும்ப மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அங்கதானே திமுகவினுடைய எம்பி பி வில்சன் சொல்றாரு, நீதிமன்றத்தை போல் செயல்பட்டு மசோதாக்கள் குறித்து தீர்ப்பளிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடியதை சரின்னு ஏத்துக்க முடியுமா? இல்லைங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நான் இன்னைக்கு காலையிலயும் பதிவு செஞ்சிருந்தேன். தமிழ்நாடு அரசு இதுக்கு எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்க, எவ்வளவு மூத்த வழக்கறிஞர்கள் அங்க சென்று நான் பார்த்தேன். அந்த அபிஷேக் மனு சிங்வி அவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளைக்கு ஃபீஸே வந்து 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம்னு போகும். ஸோ இது ஆன் சிம்பிள் அசை இந்த அப்பீல் இந்த கோர்ட் கேஸ்லயே வந்து தமிழக மக்களுக்கே வந்து கோடிக்கணக்கில் செலவாயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு அசை. பட் என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, இந்த நீதிமன்றம் அரசியல் சாசன சட்டத்தை நீதிமன்றத்தால திருத்த முடியாது. அந்த அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கிடையாது, அது பாராளுமன்றத்துக்கு தான் இருக்கிறது. அதுதானே நீதிமன்றம் சொல்லி இருக்குது. இப்போ அதுதானே நீதிமன்றம் உறுதிப்படுத்தி இருக்குது. இருங்க ஆனால் நீதிமன்றத்துக்கு அந்த அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நியாயமாகவும் சரியாகவும் அது நிலைநாட்டப்படவில்லை என்று ஒரு விஷயம் வரும்போது அதை தடுப்பதற்கும் அதே நீதிமன்றத்துக்கு கடமை இருக்கிறது. அந்த கடமையில அவர்கள் செஞ்சிருக்கிறார்களா என்றால் இந்த மேட்டர்ல அவர்கள் செய்யவில்லை.